Okay, good evening, one and all. I hope you all hear me. So I just give a little introduction about myself. I'm Satish Kumar, and I did my post graduation in horticulture, and I did postgraduate diploma in horticultural therapy. So most of you haven't heard about the term, but yeah, I'm working as a horticultural therapist and serving for person with disabilities and people who are having special needs through horticulture and nature-based, plant-based activities. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சோஷியல் மோட்டிவ்ஸுங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி கிளாஸ்லாம் வந்து பயாலஜிக்கல் மோட்டிவ்ஸ் அண்டு இதை பற்றி டீட்டெயில்டாக அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதிலே வந்து சோஷியல் மோட்டிவ்ஸு டச் பண்ணி தான் வந்திருப்போம். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து சோஷியல் மோட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் மோரலஸ் ஒரு 7 or 8 பீப்புள் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணால் இட் வில் பி ஃபைன். ஸோ நான் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ whoever possible, so you can just unmute anytime and you just have an interaction or give your examples or opinions in it. So shall we begin? Can I get a thumbs up? Okay, thank you so much. And so social motives. So நமக்கு மோட்டிவ்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ மோட்டிவேஷன். ஸோ சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ சோஷியல் மோட்டிவ்ஸ். ஸோ சோஷியல் மோட்டிவ்ஸ்னால என்ன, லைக் மோட்டிவ்னா என்ன, இந்த மோட்டிவேஷன் இந்த நீட். ஸோ நம்மளோட ஹியூமன் ஆக்ஷன்ஸை வந்து எப்படி அந்த நீட் வந்து ஒரு ரீசனாக மாறுது. ஸோ நமக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணுறோம். நம்ம பேசுறதா இருக்கட்டும், நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் எப்படி, அதுக்கான ரீசன் எப்படி, அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எந்த நீட்ஸ்னால அது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். அதே நம்ம வந்து சோஷியல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பை லேர்னிங் ஃப்ரம் த சோஷியல் குரூப்ஸ். நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ, ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்து நம்ம ஒரு சில்ட்ரன்ஸாக இருந்தப்பலேருந்து நம்ம பேரண்ட்ஸ்ட இருந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் அண்ட் லைஃப் அண்ட் எல்லா பீரியட்லையுமே வந்து நம்ம அந்த சொசைட்டியில் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து எப்படி அந்த ஹியூமன் ஆக்ஷன்ஸில் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் வந்துச்சு, எப்படி நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் அந்த மோட்டிவேஷன் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு, ஸோ சொசைட்டியில் நம்மளுக்கு வந்து எப்படி அந்த மோட்டிவேஷன் வந்துச்சுங்கிறது தான் சோஷியல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரோம் அப்படிங்கிறதே வந்து சோஷியல் மோட்டிவ்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், எல்லாரும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட் நேம்? எனிஒன்? டு யூ ரிமெம்பர் யுவர் ஸ்கூல், லைக் கிண்டர் கார்டன்ல இருந்து யாராச்சும் கூட படிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் ஒரு ஏதாச்சும் ஒரு நேம் ஞாபகம் வச்சுக்க முடியுதா உங்களால? Yes, I remember my first school friend. His name was Gautam. Gautam. Correct. Yeah, okay sir, super. ஸோ நம்மளோட அந்த சோஷியல் மோட்டிவே நம்மளை வந்து ஸ்கூலுக்கு போகிறோம், நமக்கு எப்படி இருந்தாலும் பேரண்ட்ஸ் வெளியே நம்மளுக்கு வந்து அப்சர்வேஷனில் நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்போம் சொசைட்டியில். பட் வெளியே போய் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு ஐடியாவே இல்லாமல் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன், அவங்க கூட வந்து ஒரு அஃபிலியேட் ஆகணும், அவங்கள்ட்ட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் கொண்டு வரணும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக்கிறது, அந்த ஒரு மோட்டிவேஷனே வந்து நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் எப்பயுமே இருக்கும். அதை நம்ம வந்து லைக் we hold it for a long time. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதான் சொசைட்டியில் நம்ம வந்து அந்த நம்மளோட மோட்டிவேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஸோ அதனால நம்ம வந்து எப்படி எவால்வ் ஆகி வந்தோம், ஸோ அதனால நம்மளோட பிஹேவியர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படிலாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தோம், அது எப்படி வருது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு வந்து ஒரு 3 மெயின் மோட்டிவ்ஸ் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்டைல். ஸோ என்னென்ன நீட்ஸ் அப்படின்னா, நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணுவோம், நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே அதை வந்து அதோட எண்ட் ப்ராடக்ட் வந்து அதை அச்சீவ் பண்ணுறது தான் இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம், இப்போ வந்து ஏதோ ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுறோம், ஸோ 7 o'clock ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 7 o'clock நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ நீட் ஃபார் ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ அண்ட் அஃபிலியேஷன். ஸோ அஃபிலியேஷன் வரப்போ ஸோ இட்ஸ் அ பிலாங்கிங்னஸ் அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ லைக் வி ஆர் ஃப்ரம் நோவேர். ஸோ வித் திஸ் ஒரு சைக்காலஜி கோர்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மாஸ்டர்ஸ் பண்ணுறோம் அண்ட் வி ஜஸ்ட் காட் அஃபிலியேட்டட் வித் ஈச் அதர். ஸோ அண்ட்
நீட் ஃபார் பவர். ஸோ நீட் ஃபார் பவர் அப்படிங்கிறப்போ வந்து ஸோ கெட் தட் பவர். ஸோ எல்லாருக்குமே அந்த பவர் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிடாது. ஸோ லைக் ஃபியூ பொசஸ் த ஒரு கேரக்டர் ஆஃப் நீட் ஃபார் த பவர். ஸோ ஒரு இதை வந்து முன்னெடுத்து நடத்தி ஸோ அந்த பவர் எடுத்து அவங்க வந்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அந்த ஒரு நீட் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம தனியாக பண்ணணும், அதை பண்ணி அதை நிறைய பேருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட். ஸோ தட்ஸ் அ நீட் ஃபார் பவர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இப்போ. ஸோ சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட். இதை இன்னொரு மாதிரி சொல்லலாம் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு விஷயத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு சோசியலில் வந்து நம்ம ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோட்டிவேஷன் வருது இல்லை, ஒரு நீட். ஸோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது தான் வந்து நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் வந்து யாருக்கு வந்து அந்த நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க வந்து வெல் அக்கம்ப்ளிஷ்டா, அவங்க வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ரொம்ப இம்ப்ரூவ்டான ஒரு ஆளாக இருப்பாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன டாஸ்காக இருந்தாலுமே அதை வந்து ஒரு அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறப்போ லைக் வி ஃபீல் வெரி ப்ரவுட் அண்ட் லைக் வி ஃபீல் ப்ரைட் அண்ட் லைக் வி ஃபீல் அக்கம்ப்ளிஷ் பண்ணுறப்போ வந்து லைக் வி ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் ஹாப்பி. ஸோ இந்த டாஸ்க் ஓரியன்டாக நம்ம வந்து பண்ணுறப்போ வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸில் வந்து அதை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த அச்சீவ்மெண்ட் அந்த நீட் எப்போ வருது அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஆர்எல்ஸ் அதை வந்து எவாலுவேட் பண்ணுறப்போ வந்து அதோட நீட் வரும். ஸோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுனா அதுக்கான ஒரு எவாலுவேஷன் நம்ம பண்ணுவாங்க, அதை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் வருவோம். ஸோ ஈவன் ஜாபாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், லைக் ஈவன் இந்த ஹோம் அண்ட் ஈவன் இந்த காம்படிஷன் எல்லாத்துலேயுமே. லைக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா we go in a running race or like we have go in a competition. ஈவன் ஏதாவது ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு காம்படிஷனாக இருக்கட்டும், லைக் மெயின் மோட்டிவ் என்ன நமக்கு அங்கே போகிறது, அதை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போவோம். அந்த பேசிக் அச்சீவ்மெண்ட் நீடுங்கிறதே வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட்டாக தான் இருக்கும். லைக் do you had any achievement, லைக் ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஸோ லைக் மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் என் மாஸ்டர்ஸ் எடுத்துருக்கீங்க சைக்காலஜி, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகணுங்கிறதே ஒரு பெரிய நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் தான். பட் ஸ்டில் லைக் do you had any like need to achieve something? So maybe அது நடந்திருக்கலாம், நடக்காம கூட இருக்கலாம், like you are just keep processing on that, but still like do you have anything to achieve? Okay, it's fine. So like everyone has that need. So நமக்குள்ள அந்த ஒரு நீட் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் வந்து நமக்குள்ள ஆல்ரெடி இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கூலாக இருக்கட்டும், ஸ்கூலில் போனாலும் என்ன பண்ணுவோம், லைக் நிறைய மார்க் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்கும். ஸோ ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு காம்படிஷனாக அதில் எக்ஸல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஒர்க் போனாலுமே ஒர்க்ல வந்து ஸோ நம்ம எக்ஸல் பண்ணணும், லைக் அதில் வந்து சக்சீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இருக்கும். ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கோட சோர்ஸ் எங்கேருந்து வருது ஆக்சுவலா? லைக் வேர் த சோர்ஸ், லைக் ஸ்டார்டிங் நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ பேசிக்கலாகவே நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்தே நம்ம அப்சர்வேஷன் லேர்னிங்லேயே பார்த்துருப்போம். நம்ம வந்து இந்த இமிட்டேட் பண்ணி தான் நம்ம வந்து டோட்டலாகவே நம்ம வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ லேர்னிங் ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு அப்சர்வேஷனல் லேர்னிங்காக தான் இருந்திருக்கு. ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்க, ஸோ நமக்குன்னு ஒரு ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து ஸோ இவங்கள மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் வந்து தே ஹேவ் தேர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ parents have their children's expectation to be important in the development. So அவங்க வந்து they have their expectation and அவங்க வந்து நம்மள வந்து அந்த ஒரு இதை வந்து அச்சீவ் பண்ண வைப்பாங்க. ஸோ they have something in their mind, like அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு தோணி இருக்கும். ஸோ அதை வந்து through the children's அவங்க மூலியமா வந்து they make it achieve. ஸோ இதர் இப்போ
ஒரு பேரண்ட் வந்து போலீஸா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பையனும் வந்து ஸோ போலீஸ்லயே வந்து பெரிய ஒரு ஆஃபீஸரா ஒரு ரேங்க்ல வரணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ இட் மேக்ஸ் ஒரு அச்சீவ்மெண்ட், அப்பா மாதிரியே நம்மளும் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஃப்ரம் த சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்க வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு இருக்கும், நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்பா எப்படி இருக்காரோ, அப்பா வந்து எவ்வளோ அத்தாரிட்டியா எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த சைல்ட்ஹுட்ல இருந்தே வி ஹோல்ட் தட் அச்சீவ்மெண்ட், ஒரு அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு நீட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ இந்த பேசிக்காக இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் வந்து எப்படி நம்ம பிஹேவியரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நமக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கு, அச்சீவ் பண்ணணும்னு இருக்கு, பட் அது வந்து எந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம பிஹேவியரை வந்து ஆல்டர் பண்ணுது. ஸோ 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ 2 விதமா சொல்லலாம். தோத்துட்டாலும் நம்மளுக்கு வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், ஜெயிச்சுட்டே இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். ஸோ 2 சொல்றாங்க, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அண்ட் ஃபியர் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்றப்போ வந்து நம்மளுக்கு நார்மலாவே இருக்கும், ஒரு வேலை செய்யறோம் நம்ம, அது வந்து நடக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு இது இருக்கும், நடக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். தட் இஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன்ல இருந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஜஸ்ட் ப்ரொசீடிங் ஃபார்வர்ட். பட் அப்ப நம்ம செய்யறப்பதான் நம்மளுக்கு தோணும், ஐயோ ஒரு வேலை இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்ப நம்ம பண்றது வந்து தப்பாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்ணாம இருக்கிறது தான் வந்து அந்த மோட்டிவேஷனை வந்து ரெடியூஸ் பண்றது தான் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், which inhibit the expression of achievement behavior. அந்த அச்சீவ் பண்றதுக்கான அவங்களோட பிஹேவியரே வந்து இன்ஹிபிட் பண்ணிடும் டோட்டலா. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அதிகமா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சக்சஸ் வந்து அடைஞ்சே ஆகணும். ஸோ அவங்க வந்து எல்லாத்துலயுமே வந்து 1 ஸ்டெப் அஹெடாவே இருப்பாங்க எல்லாத்துலயுமே. ஸோ ஈவன் மாடரேட்டா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல தான் இருக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க. ஸோ ஈவன் ஒரு ஜாபா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற ஒர்க்கா இருக்கட்டும், அவங்க படிக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவங்க வந்து அந்த வெரி ஈஸி ஒரு சின்ன ஒரு ஈஸியான டாஸ்க் வந்து அவங்க எடுத்து பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து இப்போ வந்து சோசியல் மோட்டிவ்ஸ் நம்ம பார்த்து இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட லைஃப் இதுல வந்து நம்ம வந்து கடந்து வந்ததாக தான் இருக்கும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இதெல்லாம் வெரி பேசிக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ஹை அச்சீவ்மெண்ட் இருக்க பீப்புள் நம்ம வந்து எப்படி யோசிப்போம், ஓகே ஸோ இதுல இருந்து நம்ம வந்து புதுசா என்ன கத்துக்கலாம், ஸோ இதுல இருந்து நம்ம வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன இருக்குங்கிறது வந்து எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம் நம்ம. ஸோ இந்த ஹை அச்சீவ்மெண்ட் பீப்புள்ஸ் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்க கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க, லைக் ஃப்ரெண்ட்லியா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த லெவல்ல வந்து அந்த லெவலோட கொஞ்சம் அதிகமா எக்ஸல் ஆகணும், லைக் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் அஹெட் ஆஃப் தெம் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணிட்டே போவாங்க. ஸோ லைக் இஃப் தே பிகம் சக்சஸ்ஃபுல், அந்த ஹை அச்சீவ்மெண்ட் பீப்புள் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த அஸ்பிரேஷன் வந்து அந்த அஸ்பிரேஷன் லெவல் வந்து ஹை ஆயிடும். ஸோ இட் இன்ஃப்ளூயன்ஸ் லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் பிஹைண்ட். ஸோ பீப்புள்ஸ் லைக் கிரேட் லீடர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஒரு லெகசி பின்னாடி விட்டுட்டு போயிருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒரு அவங்க ஹையா ஒரு அச்சீவ் பண்ண ஸ்டாண்டர்டை வந்து இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஸோ அதை ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்லேயே தான் வராங்க. ஸோ லைக் டு யூ ஹேவ் எனி எக்ஸாம்பிள் ஃபார் லைக் people who have like high achieved people? Yeah, I can quote an example. Yeah, sure, sir. Sorry to interrupt. So say like that, A.R. Rahman has been beaten Ilayaraja at a point of 2000 something. But today, Anirudh has achieved more than gathering the fans and with his music. But again, what the clarification I need over here is that even though in today's generation people are loving Anirudh's music, but some may have an thing that he has not achieved the Oscar. So A.R. Rahman already achieved 2 Oscars and more music and fans. But that could be in his mind, right? So it is like a confused stage for me. Yeah, even in his recent interview, he said like ஒரு இன்டர்வியூர் கேட்டாங்க லைக் which is your like masterpiece of song, like இத்தனை வருஷமா நீங்க போட்ட மியூசிக்லயே உங்களோட பெஸ்ட் மியூசிக்னு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்னு அவர் சொன்னார் இந்த ரீசெண்ட் இன்டர்வியூல.
ஸோ லைக் ஹி ஜஸ்ட் கீப்பிங் த ஸ்டாண்டர்ட் மோர் ஹை, லைக் இந்த ஹைலே அச்சீவ்டு பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்து ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஈஸியான டாஸ்க்காக தான் தெரியும். ஸோ அவங்களோட பொட்டன்ஷியலை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியான டாஸ்க் அவங்களுக்கு வர வரைக்கும் தே ஃபீல் லைக் இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அவங்க எப்பயுமே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இதோட ஆப்போசிட் ஃபியர் ஆஃப் சக்ஸஸ். ஸோ ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய சக்ஸஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும். ஸோ இவ்வளோ நல்லது நடக்குது, இல்லைன்னா நம்ம நினைப்போம் ஐயோ இவ்வளோ அதிகமாக சிரிச்சிட்டோம், இதை பெரிய ஒரு சம்பவம் காத்திருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஸோ சேம் தான், பட் ஒரு எவால்யூஷனரியாக நம்ம பார்த்தோம்னா ஃப்ரம் த வேர்ல்ட், இந்த பழங்காலத்துலேருந்து என்ன நடந்திருக்குன்னா விமன்ஸ்க்கு தான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மென் வந்து விமனை சப்ரஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து விமன்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த சக்ஸஸை வந்து ஃபீல் பண்ணுறதுக்கே அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னா எங்கே வந்து நம்ம எக்ஸல் ஆயிட்டோம்னா நம்மளை வந்து திரும்ப வந்து சப்ரஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் தி ஃபியர் ஆஃப் த சக்ஸஸ். ஸோ டூ மணி சக்ஸஸ் வரப்போ வந்து லைக் தே கொஸ்டின் தெம்செல்வ்ஸ். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வியூவில் தான் வந்து அவங்களோட அந்த காம்படிட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி was changed and like people who like a lot of women are evolving and like even மென்னுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்டர்லயே வந்து அவங்களோட சக்சஸ் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபியர் ஆஃப் சக்சஸ் வந்து டோட்டலா இப்போ வந்து பிரேக் ஆயிட்டு இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் லைக் டூ மச் ஆஃப் சக்சஸ் வரப்போ வந்து வி ஆட்டோமேட்டிக்லி ஹாவ் அ ஃபியர். லைக் நிறைய சக்சஸ் வரப்போ வந்து கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக வந்துடும். ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரப்போவே நம்மளுக்கு வந்து பயம் அதிகமாயிரும். இதை வந்து நம்ம எப்படி நம்ம பண்ணுவோம், இதை வந்து எப்படி நம்ம வந்து பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் இப்போ அடல்ட் மென்லாம் கூட இப்போ வந்து லைக் சிங்கிளா இருந்தப்போ வந்து லைக் தே வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அதுவும் இல்லாமல் நான் கமிட் ஆகி இப்போ நான் மேரேஜ் பண்ணுறது என்னோட பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் அப்படின்ட்டு இருப்போம். பட் ஆனால் லைக் அந்த ஒரு பீரியட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வாட் தே வில் ஃபியர் லைக் ஓகே அதுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலி, அதுக்கான எஃபோர்ட், அது எல்லாமே வந்து யோசிச்சு பார்க்குறப்போ வந்து தே ஹாவ் த ஃபியர் ஆஃப் சக்ஸஸ். ஸோ சக்ஸஸ் ஆகிறதே வந்து அவங்க வந்து பயமா நினைக்கிறாங்க. ஸோ அந்த லைஃப்ல வந்து அவங்க அச்சீவ் பண்ண போறதே வந்து ஒரு ஃபியரான ஒரு ஸ்டேஜருக்கு வந்து அது மாறிடுது. ஸோ தட்ஸ் ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். லைக் நிறைய ஃபெயிலியர் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ஃபெயிலியர் ஆயிருமோன்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஃபியர், அது வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் வந்து டோட்டலா வந்து ஒரு சேஞ்சு கொண்டு வந்துடும். அண்ட் ஃபியர் ஆஃப் சக்ஸஸ், நிறைய சக்ஸஸ் வரப்போவும் they fear நிறைய சக்ஸஸ் வரப்போ. தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். மாஸ்லோவ்ஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். லைக் மாஸ்லோவ்ஸ் நீட்ஸ் வந்து நிறைய வாட்டி நம்ம படிச்சிட்டோம். ஸோ பேசிக்கான கான்செப்ட் நம்ம செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், நம்மளோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியலை வந்து அச்சீவ் பண்ணி நம்மளோட டெவலப் பண்ணிக்கிறது தான் வந்து அதில் ஒரு மெயினான ஒரு பீக் நீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்ல சொல்றோம் அப்படின்னு சொன்னா like throughout the life நம்ம வந்து while we are living, so we need to achieve all the needs. So அவர் சொன்ன அந்த பிசியாலஜிக்கல் நீட்ஸ்ல இருந்து சேஃப்டி நீட்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணி தான் நம்ம வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷனை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஸ்கிப்பிங் எனிதிங் லைக் வி couldn't ரீச் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ அவர் சொல்றது அதே தான். ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரம் த பர்த்ல இருந்து நம்மளோட பிசியாலஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி தென் சேஃப்டி நீட்ஸ் அச்சீவ் பண்ணி ஸோ தென் எல்லா நீட்ஸையும் அச்சீவ் பண்ணி தான் we attain the last stage, self actualization. So this is the best example. And next slide sir. ஸோ அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் பார்த்துட்டோம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நீட் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன். தென் அஃபிலியேஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பிலாங்கிங்னஸ்க்காக நம்ம வந்து ஒரு நீட். ஸோ யாராலையுமே வந்து தனியாக வந்து லைக் சர்வை பண்ணிடவே முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸோ இட் ஹேஸ் டு பி அன் இன்ட்ராக்ஷன் வித் சம் ஹியூமன் லைக் சம் ஒன் லைக் பிஹைண்ட் ஆர் லைக் டு பி பிசைட். ஸோ அந்த ஒரு தனியாக வந்து சர்வை பண்ணிட முடியும்னு சொல்லிடவே முடியாது. லைக் பீப்புள் லைக் glorify being alone or like solitude or like it depends, like அவங்களோட மேபி அவங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ் or it forcefully made them to be alone, but like இன்டென்ஷனலா ஒருத்தரால வந்து லோன்லியா இருக்கவே முடியாது. ஸோ அந்த நீட் ஃபார் அஃபிலியேஷன் அப்படிங்கிறதே வந்து சீக்கிங் அதர் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் வாண்டிங் டு பி க்ளோஸ்
டு தெம் போத் பிசிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலி. ஸோ நம்ம வந்து ஒரு சோஷியல் குரூப் அப்படிங்கிறதே வந்து நம்ம சோஷியல் அப்படின்னு ஃபார்ம் பண்றதே வந்து எப்படி லைக் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் அஃபிலியேஷன் மூலமா தான் அந்த சோஷியல் குரூப்பே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பர்சனால வந்து அந்த ஒரு 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 சொசைட்டியோ சம்திங் வந்து கொண்டு வந்துட முடியாது. ஸோ அந்த ஒரு சோஷியல் கான்டாக்டுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான் வந்து இந்த நீட் ஃபார் அஃபிலியேஷன் சொல்றாங்க. ஸோ ஒரு சொசைட்டில போறோம், ஒருத்தட்ட பேசுறோம், அவங்க கிட்ட ஒரு அக்வைண்டன்ஸ் ஆகிறோம். தென் நம்மளோட பேசிக்கா நம்மளோட ஒரு பீக் கோல் அப்படிங்கிறதே வந்து டோட்டலா ஒரு அஃபிலியேஷன் அப்படிங்கிறப்போ வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் நம்ம பேசி அக்வைண்ட் ஆயிட்டோம்னா அது வந்து அதோட நின்றாது. ஸோ இப்போ வந்து you're just going to a person and you're just getting acquainted in a workplace. Like ஒருத்திட்ட பேசி நம்ம வந்து getting friend. So ஒருத்திட்ட friend ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட கோல் அங்கேயே வந்து நின்றாது. So we just repeat the same action and we just repeat the same and getting acquainted with lot of people. Like we just get நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். லைக் அஃபிலியேஷன்னா என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். தென் வித் த சேம் வே லைக் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் we get acquainted and like we just create ஒரு ஸ்மால் கம்யூனிட்டி அங்கே தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த நீட் ஃபார் அஃபிலியேஷன் வந்து எப்படி அரௌஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா டூ எக்ஸ்ட்ரீம்ஸ்ல நமக்கு பயங்கர ஃபீல் த்ரெட்டன், நமக்கு பயமா இருக்கு, ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும், லைக் என்ன பண்றதே தெரியாம. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நான் ஒரு தியரட்டிக்கலா நான் அப்படி கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ லைக் சம்வேர் லைக் ஐ ஃபீல் ஹெல்ப்லெஸ். ஸோ அப்போ வந்து லைக் can someone give example, like can you just interact and just be in this like so அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்ப I just need an affiliation. So the same way, can you give an example for this? Anyone? Usually in the organizational setting, in the office setting, I will give one example. Usually in any organizational setting, people who are familiar when we have new employees come to the office, those who are from the same college or those who are from the same state or from the same neighborhood, they tend to sit together. They tend to affiliate with each other, those who speak the same language, even those who look similar to each other. Those are some of the things we have observed in the organizational setting. Absolutely. நம்ம அந்த பியர் குரூப் செலக்ட் பண்றதுலேயே வந்து லைக் we just make so like with the characteristics and everything, like with the like-minded thoughts and common interest இருக்கப்போ வந்து like we just affiliate very easily. So then when people were very happy, so நம்ம பயங்கரமா ஹாப்பியா இருக்கிறப்போ வந்து யார்ட்டையாச்சும் ஏதாச்சும் ஒன்று இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்மகிட்ட அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு தோணும். ஏதாச்சும் ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கிறப்போ, ஓகே இது ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுறப்போ, லைக் ஈவன் இப்போ சோஷியல் மீடியாவில் கூட நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் பண்ணுறோம். லைக் ஏதாச்சும் ஒரு ஹாப்பியாக ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். எங்கேயாச்சும் ஒரு ட்ரிப் போனோம்னா நம்ம வந்து அதை வந்து ஷேர் பண்ணுறோம். பட் ஸோ லைக் நம்ம ஹாப்பியாக இருக்கிறப்போ வந்து அதை வந்து நம்ம அஃபிலியேட் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வந்து லைக் வி ஜஸ்ட் ஷேர் தட். ஸோ அந்த அஃபிலியேஷன் எப்போ வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கப்ப அந்த ஒரு கம்மியான ஒரு எக்ஸ்ட்ரீம்லயும் அண்ட் டு த பீக் எக்ஸ்ட்ரீம் அப்பயும் நமக்கு வந்து அந்த அஃபிலியேஷன் தேவைப்படுது. ஸோ Satish, shall I give one example, movie example? Of course bro, kandipa. Komali movie பாத்திருக்கீங்களா? Komali. Yes bro. I think it's a comedy movie. Jayam Ravi நடிச்சிருப்பாப்ல. So அந்த மூவில பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த கரண்ட் போயிடும், பவர் கட் ஆயிரும் அந்த அபார்ட்மெண்ட்ல, சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா he'll go to the terrace and he'll say that we'll have நிலா சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி he will take the family actually to the terrace. இருக்கீங்களா? அவங்கள பார்த்துட்டு the whole apartment, ஆமா, entire apartment people will go there. even though it's அது கிரைசிஸ்னா பாத்தீங்கன்னா பவர் கட்டு, பட் they feel அதாவது காமன் இது பாத்தீங்கன்னா அந்த நிலா சோறு வந்து எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்க ஒரு டைம்ல. ஸோ தட் வே தே கெட் கனெக்டட் சோஷியலி. இட்ஸ் a காமன் இது. அது வந்து அந்த பவர் கட்டை வந்து somehow they manage
in a better way. So it might help in this affiliation. Like people when helpless are like current cutler இருந்தப்போ like they just affiliate with each other, and like moreover at the end like ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுத்துட்டு இருந்த அந்த ஃபுட் வந்து லாஸ்ட்ல வந்து like whole apartmentமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க லாஸ்ட்ல. ஷேர் பண்ணி சாப்பிடும். Absolutely correct. Yeah, just thought of sharing it. Yeah, please pop up anywhere like you feel like, bro. No issues. It's not about like interrupting, like be interactive. Sure. டிரைவிங்ல இருக்கேன், ஸோ அதனால கொஞ்சம் மைண்ட் ஒரு இடத்துல இருந்தா ஐ கேன் ஷேர் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம், அதனால ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே, பண்ணவே முடியாத ஒரு எக்ஸாம்பிள் மைண்ட்ல தோணிடுச்சுன்னா கண்டிப்பா அன்மியூட் பண்ணிருங்க. ஷூர் டன். சரி, ஓகே. தென் next slide, sir. Sorry, change to the next slide. Yes sir. No, I was saying about people யாருக்கு வந்து இந்த need for affiliation அதிகமா இருக்கோ, like they feel they will be very active in maintaining friendly relationships. So அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது வந்து வெரி ஈஸியா இருக்கும். லைக் பீப்புள் லைக் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்து லைக் அந்த கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்றதே அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ லைக் கம்பேர்ட் டு இன்ட்ரோவர்ட்ஸ், ஸோ that need for affiliation will be high for the people like who can able to who have the ability to maintain the friendly relationships. So next slide, sir. ஸோ நீட் ஃபார் அஃபிலியேஷன் வந்து நம்ம எப்படிலாம் அந்த நீட்ஸை வந்து நம்ம வந்து டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 3 டைப்ஸில் பார்ப்போம். அண்ட் எய்டிங் சர்வைவல். ஸோ நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த ப்ரைமேட்ஸ்லேருந்து எவால்வ் ஆகி வந்த டைமில் எல்லாமே வந்து என்னாச்சுன்னா லைக் எல்லாருமே ஹண்டிங் போவாங்க. ஹண்டிங் போயிட்டு லைக் அந்த அவங்களோட சர்வைவேல என்ன நினைச்சாங்கன்னா லைக் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் சர்வை பண்ணுன்னா நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களோட ஹண்டிங் ப்ராசஸ்ல போறப்போ லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஹாவ் லைக் மெட் டெத். ஸோ தே ஹாவ் பீன் ஹண்டட் பை த அனிமல்ஸ். ஸோ ப்ரிடேட்டர்ஸ் வந்து நிறைய ஹண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தப்போ வந்து ஸோ அந்த சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருந்தது. வந்து அந்த ஆன்சஸ்டர்ஸ் எப்படி வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த அவங்களோட ஃபேமிலின்னு ஒரு சிச்சுவேஷன் வரப்போ, ஸோ தே காட் மேரிட், லைக் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு ஸ்மால் சர்க்கிள் வருது, லைக் சில்ட்ரன்ஸ் வராங்க, அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சோஷியல் பாண்ட்ஸ் அந்த அஃபிலியேஷன்ஸ் வரப்போதான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஒரு பர்பஸே அவங்களுக்கு என்னங்கிறது தெரியுது. ஸோ இப்போ நமக்கெல்லாம் வந்து வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னா லைக் வி ஜஸ்ட் சே லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஃபேமிலிக்காக இருக்கிறதே வந்து ஒரு பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஷியல் பாண்ட்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்பதான் வந்து அவங்களோட சர்வைவல் ரேட் வந்து அதிகமாச்சு. ஸோ தட்ஸ் ஹவு த இம்பல்ஸ் பவர்ஃபுல் சர்வைவல் இம்பல்ஸ் வில் கெட் சர்வ்ட். ஸோ இந்த நீட் ஃபார் அஃபிலியேஷன் இருக்கப்பதான் வந்து லைக் வி ஜஸ்ட் மோர் கன்சர்ன்ட் அபவுட் த பீப்புள் லைக் ஹூ ஆர் கெட்டிங் மோர் அஃபிலியேட்டட் வித் அஸ், லைக் தட் இஸ் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் லைக் வைஃப், பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து நம்மளோட பாண்ட்ஸ் வந்து பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ ரெச் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்றாங்க, தட் இஸ் டு பி வித்தவுட் கின் நியர்பை. யாருமே இல்லாம நம்ம ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். லைக் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வந்து டக்குன்னு நமக்கு யாருமே இல்லையே, நம்ம மட்டும் தான் தனியா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல இருக்கோம்ல, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் தான் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பால சப்போர்ட் பண்ணியிருக்க பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பியா, ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட்ல, ஸோ தே லிவ் a happy life compared to people who didn't have the close relations. ஸோ யாருக்கெல்லாம் இப்போ
நிறைய ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கேங்கா இருப்பாங்க. அதுலேயே கம்பேரிட்டிவ்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தனியா இருப்பாங்க, லைக் ஐசோலேட் ஆகிருப்பாங்க. ஸோ 2 பேரோட பிஹேவியர் கம்பேர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க வந்து எவ்வளோ ஹாப்பியா, ஸோ ஈவன் அந்த கிரைசிஸ் வர சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கப்போ வந்து அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கிறது ஒரு இது வந்து அதுல ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தனியா இருக்கவங்க வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணவும் முடியாம, ஸோ அந்த ஒரு சர்வைவல் எய்டே இல்லாம அவங்க வந்து தனியா அவங்க வந்து லைக் எந்த ஒரு உதவியுமே இல்லாத ஒரு ஆளா வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சார். சதீஷ், அந்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு அது என்ன அது ஆக்சுவலா சிங்கிளா ஐசோலேட்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, லைக் ஒருத்தர் வந்து லைக் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, கேங்கா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு கிரைசிஸ், ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. ஸோ அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இருக்கப்போ. ஸோ தனியா இருக்கவங்க வந்து எப்படின்னா யார்ட்டையுமே ஷேர் பண்ணவும் முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம. இப்போ மூவி எக்ஸாம்பிளே சொல்லணும்னா மெட்ராஸ் படத்துல அந்த சாங் பார்த்திருப்போம். ஸோ கேத்ரின் தெரேசா கார்த்தி அவரை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஃபுட்பால் போஸ்ட் வந்து தனியா உட்காந்து சோகமா இருப்பாரு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? ப்ளீஸ். இப்போ வந்து மூவி அது ஆக்சுவலா இவரு பறந்து போன்னு சொல்லி ஒரு மூவி. பறந்து போன்ற மூவி பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங், கிட் வந்து வீட்டுல தனியா இருப்பாங்க. அவங்க வந்து they'll have a ஆன்லைன் கிளாஸ், சரிங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் நார்மலா இருப்பாங்க. whereas this guy will be ப்ரோஆக்டிவ்னா ஓவர் ஹைப்பரா இருப்பாப்ல. ஸோ what he'll do is கொஞ்சம் மிஸ்ஸையும் வந்து கேள்வி கேட்டுருவாப்ல. ஸோ அப்படின்னும் போது this guy who's been isolated at home, சரிங்களா? ஸோ the very young age, it will be around 8 to 10 years இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த யங் ஏஜ்ல வந்து he's been isolated, he is alone at home. ரெண்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங். ஸோ என்டையர் டேல வந்து he'll be alone at home. அப்போ என்னவும் இதை மாதிரி ஒரு இதுல வந்து அவங்க மிஸ் வந்து ஏதோ கேள்வி கேட்டுருவாப்புல. உடனே அவங்க பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நீ மிஸ் கிட்ட சாரி கேளுன்னா he will not ask. ஓகே, ஸோ அப்போ அதை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கு மதர் வாட் ஷீல் டூ, ஷீ ஆர்டர் அ பீஸா ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட வச்சுட்டு ஷீல் ஆஸ்க் him to apologize to the teacher, சரிங்களா? அப்ப அந்த பீஸா ஆர்டர் பண்ணி வரும்போது அந்த பீஸா டெலிவரி பாய் கிட்ட வந்து he'll ask, ப்ரோ என்னோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த பீஸா டெலிவரி பாய் கிட்ட we will share the pizza but can you share the time with me அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் அந்த ஐசோலேஷனோட எக்ஸ்ட்ரீம் லிமிட்டை பாருங்க. ஸோ ஈவன் தோ our parents would have told that நீ அவுட்சைடர்ஸ் கூட வந்து பேசக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஈவன் தென் he will tell him that also, so that நான் அவுட்சைடர்ஸோட பேசக்கூடாது, பட் ஸ்டில் you look like a nice guy, so that way we can have a share the pizza அப்படின்னு. So that way this isolation is a bit tricky thing சொன்ன மாதிரி. So just like ஆமா, ஸோ பெரியவங்களுக்கே கஷ்டம், அது கிட்னா இன்னும் மோசம். கண்டிப்பா. Just thought of sharing it. Yeah. அது என்ன டாபிக் சொன்னீங்க? Aiding survival. So need Aiding for survival. Yeah. Okay. Thank you, Satish. Yeah, thanks. Yeah, then wanting to belong. So நம்மளோட சோஷியல் பிஹேவியர் எல்லாமே வந்து ஸோ எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னா சோஷியலா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட பிலாங்கிங்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஒரு சொசைட்டி இருக்குன்னா அந்த சொசைட்டில வந்து நம்ம ஒரு ஆளா வந்து நம்மள வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும், ஒரு இன்க்ளூஷன் அதுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட மோட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஈவன் நம்ம ஒரு கிளாஸுக்கு போனா கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்மள வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஈவன் இப்போ நம்ம டீச்சர்ஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஸோ கிளாஸ்க்கு போய் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா இப்போ எல்லாருமே அவங்கள வந்து ஒரு டீச்சரா வந்து அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தே ஜஸ்ட் டேக் ஆஸ் அ பிலாங்கிங்னஸ். ஸோ நம்மளோட ஒரு ஸ்டாஃப் நமக்காக வந்திருக்காங்க. ஸோ
they feel that belongingness. So அந்த ஒரு wanting to belong, அந்த ஒரு நீட் இருக்கிறது தான் வந்து ஸோ நீட் ஃபார் அஃபிலியேஷன்ல ஒரு பார்ட்டா சொல்றாங்க. ஸோ ஈவன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ எப்படி எல்லாத்துலயுமே வந்து ஸோ நம்ம வந்து ஒரு காஷியஸா இருப்போம். ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட்ல இருந்து வரப்போ லைக் வி ஜஸ்ட் ட்ரிம் லைக் மோல்ட் அவர் செல்ஸ். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ், நம்ம பிஹேவியர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ரைட்டான வழியில வந்து நம்ம டேர்ன் பண்ணிட்டே வருவோம் நம்ம. ஸோ இப்போ நம்மளோட கிளாத்திங்கா இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸா இருக்கட்டும், நம்ம சூஸ் பண்ற ஒரு ஹோட்டல்ஸா இருக்கட்டும், லைக் நம்ம போயிட்டு வர இடமா இருக்கட்டும், எல்லாமே வந்து லைக் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் அக்செப்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மூவி பிடிச்சிருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கூட பிலாங்கிங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைக் வி ஜஸ்ட் மேக் அவர் செல்ஃப். ஸோ நம்மளும் வந்து அதை வந்து லைக் பண்ண ஆரம்பிப்போம், லைக் வி ஜஸ்ட் கம்பெனி வித் தெம். ஸோ இப்போ வந்து ஒரு பாட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா ஈவன் நமக்கு ஒரு பிடிக்காததாவே இருந்தாலும் லைக் வி ஜஸ்ட் மேக் லைக் வி ஜஸ்ட் கிவ் அ ட்ரை அண்ட் லைக் வி ஜஸ்ட் வாண்ட் டு பிலாங். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னா லைக் என்ன பண்ணாலும் ஓகே, நமக்கு பிடிக்காத பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம லைக் வி ஜஸ்ட் வாண்ட் டு பிலாங். ஸோ நம்மளை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு எப்பயுமே இருக்கும், அந்த ஒரு நீட் இருந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஸோ நம்மளையும் ஒரு ஆளா வந்து அவங்கள ஒரு ஆளா நம்மளை வந்து நினைக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். So next slide, sir. Yeah, then sustaining relationships. So normally getting into a relationship is easy. So like we just have a common interest. நமக்கு ஏதாச்சும் ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்ச விஷயமா இருக்கும், நமக்கு ஏதாச்சும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பிடிக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். பட் அதை சஸ்டெயின் பண்ணி மெயின்டைன் பண்றது இருக்குல்ல, ஸோ தட் இஸ் வேர் லைக் தட் நீட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அந்த நீட் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ரிலேஷன்ஷிப், நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணி கொண்டு போறது தான் வந்து இட்ஸ் அ பிக் டாஸ்க் அப்படின்ற. ஸோ நம்மளோட பெஸ்ட் மொமெண்ட், நம்மளோட லைஃப் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நமக்கு கிடைக்கிறப்பதான். ஸோ நமக்காக நம்மளை பத்தி கேர் பண்ணிக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ லைக் கெட்டிங் எ லைஃப் பார்ட்னர். ஸோ அண்ட் லைக் ஆஃப்டர் கெட்டிங் எ லைஃப் பார்ட்னர், மேரேஜ் அண்ட் ஹேவிங் எ பேபி. ஸோ லைக் எல்லா ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ்லயுமே நம்ம கூட யாராச்சும் ஒருத்தர் வந்து இருப்பாங்க. பட் அவங்க வந்து எல்லா லைஃப் ஸ்டேஜ்லயுமே நம்ம கூட வந்து சஸ்டெயின் ஆயிருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ டக்குன்னு ஒரு குரூப்ல வந்து போயிடுறோம், பட் அட்டாச் ஆயிடுவோம், அந்த ஒரு இடத்துல போய் எல்லாம் செட் ஆயிடுவோம். பட் டக்குன்னு அங்கிருந்து வெளியே வரப்போ வந்து வி ஃபீல் தட் லைக் அந்த மிஸ் பண்ற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். ஸோ அந்த பாண்டை வந்து பிரேக் பண்றதுக்கு வந்து நம்ம விரும்ப மாட்டோம். ஸோ ஈவன் நம்ம வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்ல வந்து ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க, நிறைய பேர் நம்ம வந்து பேசியிருப்போம். பட் நமக்கு வந்து ஒரு ஹையர் ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம வேற ஒரு ஜாப் போகுது அப்படிங்கிறப்ப வந்து வி மிஸ் தட் ஃப்ரெண்ட்ஸ். லைக் தட் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பிரேக் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இவங்களை வந்து மிஸ் பண்ணிட மாட்டோம். லைக் வி ஜஸ்ட் கீப் ஆன் சஸ்டெய்னிங் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ like whatever efforts like we just put it in the relationship, like we just sustain that. So இந்த ஃபீலிங் ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் கனெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளோட செல்ஃப் எஸ்டீமும் வந்து அதிகமாகும். ஸோ செல்ஃப் எஸ்டீமே மோஸ்டாவே என்ன சொல்றாங்கன்னா, நம்மளை வந்து எப்படி அடுத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட வந்து செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதே வந்து இந்த சஸ்டெய்னிங் ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஸோ டு யூ ஹேவ் எனி எக்ஸாம்பிள் ஃபார் சஸ்டெய்னிங் ரிலேஷன்ஷிப்ஸ்? The best example is the husband and wife. So, other than husband and wife, nothing relationship. I can say friendship and husband and wife. So, this is the best example for sustaining the relationship. Like even like we can see a lot of like elderly people like who are like very like attached and like they're very affectionate to each other. Like still they're sustaining until like and 80s and 90s and all, like they are just sustaining all the time. So that sustaining nature, that need to be there. So that motivation comes from the need for affiliation. Like and the affiliation on the sustaining relationship மூலமா தான் நம்மளுக்கு வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டே வருவோம். So next slide, sir.
Then the pain of ostracism. So ostracism is an act of intentionally excluding or ignoring someone either subtly or overtly. So ostracismனா லைக் இது வந்து பண்ணாத ஆளே இருந்திருக்க மாட்டோம். ஸோ ஏதாச்சும் ஒரு லைஃப் சுச்சுவேஷன்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து ஆஸ்ட்ரசிசம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், ஆரல்ஸ் இன்னொருத்தருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிருப்போம். ஸோ தட் இஸ் இன்டென்ஷனலி எக்ஸ்க்ளூடிங் ஆர் இக்னோரிங் சம்மன். யாராச்சும் ஒருத்தர் வந்து வேணும்னே நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்றது, ஒருத்தர் அவாய்ட் பண்றது, ஸோ ஒருத்தர் வந்து கண்டுக்காம விட்டுட்டு போற அந்த ஒரு இதுதான் வந்து ஆஸ்ட்ரசிசம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரிச்சார்ட் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு 2 years வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவர் சொல்ற, ஐ கேம் ஹோம் எவ்ரி நைட் அண்ட் க்ரைட், ஐ லாஸ்ட் 25 pounds அண்ட் லாஸ்ட் ஹேஸ் நோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னா என்ன ஆக்சுவலா? ஸோ சம்ஒன் இன்டென்ஷனலி ஸ்டாப் கம்யூனிகேட்டிங் வித் அன் இண்டிவிஜுவல். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யாருக்காவது யார் மேலேயாச்சும் கோவம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி பேசாம இருப்போம். ஸோ அவங்கள்ட்ட பேசாம இருந்துட்டா நம்ம வந்து கோவமா இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ தட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் லைக் தே ஜஸ்ட் திங்க் இட் ஆஸ் அ பனிஷ்மெண்ட். ஸோ அவங்கள வந்து டிஸ்அப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ற மாதிரி வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சைபர் ஆஸ்ட்ரசிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ சைபர் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிஞ்சிடும், லைக் டெக் வைஸா வரும். ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒரு மெயில் நமக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்டென்ஷன்லாம் வந்து ரிப்ளை பண்ணாமல் விடுறது. ஸோ இமெயில் இருக்குன்னா இமெயில் இன்டென்ஷனா வந்து நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து லைக் சைபர் ஆஸ்ட்ரசிசம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைக் நம்ம லைக் ஸ்கூல்ல வந்து நம்ம சின்னதாக ஒரு சண்டை வரும். சண்டை வந்துச்சுன்னா நான் அவங்க கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு 3-4 daysக்கு வந்து நம்ம வந்து பேசாம இருப்போம். ஸோ லைக் வி ஃபீல் இட் ஆஸ் அ பனிஷ்மெண்ட். ஸோ நம்ம பேசாம இருக்கிறது வந்து லைக் வி ஃபீல் இட் ஆஸ் அ பனிஷ்மெண்ட். லைக் ஸோ எனி அதர் திங் லைக் டு யூ ஹாவ் டன் ஆஸ் அ ஆக்ட் ஆஃப் ஆஸ்ட்ரசிசம் டு எனிஒன்? I have a question. Ghosting-உம் இதுவும் சேம் தானா? யா, அதே மாதிரி தான். லைக் இப்போ அதை டேர்ம் பண்ணிட்டாங்க, டிஃபைன் பண்ணி கோஸ்டிங்னு வச்சுட்டாங்க. ஸோ ரிப்ளை பண்ணாம, யா ஈவன் இப்போ டிஜிட்டல் டீடாக்சிங்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஸோ அது வந்து செல்ஃபா நம்ம பனிஷ் பண்றது கிடையாது, பட் ஸ்டில் லைக் டீடாக்ஸ் பண்ணிட்டு அவங்கள இக்னோர் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்டென்ஷன்ல நம்ம கோஸ்ட் பண்ணுவோம். லைக் இத்தனை நாளா பேசிட்டு இருப்போம் நம்ம, லைக் டக்குன்னு வந்து எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம நம்ம வந்து இக்னோரிங் சம்ஒன். ஸோ நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். I'd like to say something about both ghosting and ostracism. Please, sir. இப்போ நாங்க பார்த்தோம்னா you will see that ghosting, the phenomenon of ghosting is usually associated with an appointment. For example, you are going to meet somebody, நீங்க agree பண்ணிருக்கீங்க, we will meet you, but one party does not keep up that appointment. So ghosting usually refers to the breaking of a social contact or of a social connection, of social contract that has been agreed, whether virtually or in person. The idea of cyber ostracism is similar. It is based on the same concept, where a social contract is broken, but in a different context. For example, WhatsApp, somebody sends you a message. You read the message. The other person gets 2 blue ticks, and you have left them on red. So that is, in fact, a term in social media, leave on red. That conveys the sense that I wanted to I read the message, but I do not want to respond. So many people will not respond. They will not open the message and read it. They will read it on their computer by hovering their mouse over the message preview, so that they are not
culpable or liable. They can say that I have not read it. So that is a individual level of ostracization. Just adding to yeah, go ahead. In a chat room or it is a different. For example, we are all here in a chat room. If somebody, for example, puts up their hand and the presenter notices or the host notices or other people notice, and for whatever reason they leave that person's query unanswered or they don't acknowledge their presence itself, that can lead to a feeling, to the pain of ostracism. So there are three contexts for it. One is in a group setting, one is when a social contract is broken, the other is when a social contract is broken without any implicit agreement. Without any explicit agreement. Thank you. I just wanted to add one more point. So I don't know whether it's right or wrong. So as previously we heard that we are reading the WhatsApp message or whatever it is, it comes under ignorance or avoidance, or you don't want to reply, it's a revenge. But what sir has taught is that the pain of this thing is that the relationship, the bonding between the one another. Say for example, it comes under the kids. So like a 10 years old or a 5 years kid tells that, Dad, you don't talk to me for whole day because you did not take me to the ice cream parlor, or you did not give me a gift on my birthday, whatever it is. So that child has an affectionate that my dad used to love me every day, hug me, give me kisses. He loves me like that. So I'm telling him not to talk to me, not to touch me. So it's a bond between the opposite person and this person. The affectionate is true, purely true. So that works over here. As you said, the WhatsApp message, if someone is asking கடன் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்குன்னா நம்ம கிட்ட காசு இருக்காது, but we cannot say no. But at the time we will not reply to that email. So it is not that intentionally we are not responding, and it is not the affectionate we have towards that person. So the affectionate and the bond between the two persons work out over here, like punishing the other person. Don't talk to me, this thing. So ignoring, revenge, avoidance is a different part. So this is what I believe, but again, you can clarify me if I'm wrong. Thank you. Yeah, accepted, sir. And so this ostracism or opposite like the feeling of love. So like we are not ignoring the person and that holding the relationship. Like now nammaloda reward systems ellame active ஆயிரும். Like we just show a lot of love and like return, like reciprocal of love also we can get, and like ostracism will be eradicated from that. So that's the pain of ostracism and that opposite of that. And next slide, sir. Like we have seen two needs actually. So first one is need for achievement and need for affiliation, second one, and the last one is need for power. So நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறப்பவே வந்து like we feel that strength within us. So the ability of a person to produce intended effects on the behavior and emotion of another person. So another personோட பிஹேவியர் அண்ட் எமோஷன்ஸ்ல வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம பவர்னால கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒரு
மேனேஜர் இருக்காரு. ஸோ கீழே இருக்க ஜூனியர் எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையுமே வந்து அவரோட பவர் மூலியமா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எஃபிஷியண்டா அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ தட் பவர், அந்த ஒரு பவர் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைக் நாட் ஆல் த பீப்புள் லைக் ஹூ வாண்ட்ஸ் டு பொசஸ் தட் பவர். ஸோ லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ லைக் நமக்கு நம்ம ஏன் அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் தே டோன்ட் டேக் த டர்ன்ஸ். ஸோ அந்த பவர் எடுத்துக்கிற ஒரு பர்சன் வந்து சிலர் மட்டும்தான் அதை வந்து லைக் முன்னெடுத்து அதை பண்ணுவாங்க. ஸோ ஈவன் நம்மளோட குரூப்பே எடுத்துக்கிட்டோம்னா கூட லைக் பிஃபோர் அவர் பேட்ச் லைக் தெர் வாஸ் நோ சச் குரூப் அண்ட் கிளாஸ் அண்ட் ஆல் த திங்ஸ், பட் லைக் someone had that power, that ability to take the power and like change the like total behavior and setup of the like students and everyone, and gathering everyone and like making influence and control towards that and leading the thing. So that is the need for power. Like someone has to like they have the like inner process to take the power. So on the need of power அப்படிங்கறத வந்து like third one நம்ம பார்க்குறோம். So like அந்த need of power ஓட ஒரு கோல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா like to influence and control, to persuade and lead and charm others. So இதெல்லாம் பண்றப்ப வந்து they have their own reputation among the people. So like ஒருத்தர் பவர்ல இருக்கப்ப வந்து they have the reputation for them. So he is this, so அவங்க வந்து இப்படிதான், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு, ஸோ தே ஹாவ் த எபிலிட்டி டு டூ திஸ், ஸோ தே ஹாவ் தட் பவர். ஸோ டேவிட் மெக்லான் லேண்ட், ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஸோ ஒரு அந்த பவர் மோட்டிவ் வந்து எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க ஜென்ரலா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுல என்ன சொல்றாருன்னா, people do things to gain feeling of power and strength from sources outside themselves. ஸோ அவங்க இல்லாம இன்னொருத்தரை பார்த்து, ஸோ தே ஜஸ்ட் லைக் எப்படி சொல்றது, லைக் தே இன்ஸ்பயர் ஃப்ரம் தெம். ஸோ இன்னொருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவுட் சைட்ல இருக்க ஒரு ஆள்கிட்ட வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி, ஸோ தே ஜஸ்ட் கெட் தட் பவர். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து போலீஸை பார்க்குறோம். ஸோ போலீஸை பார்க்குறப்ப லைக் லாட் ஆஃப் பீப்புள் லைக் கெட் ஸ்கேட். ஸோ வாட் வி வில் திங்க், ஸோ ஓகே, ஸோ லைக் வி வில் ஆல்சோ லைக் பிகம் லைக் போலீஸ் அண்ட் லைக் we need to become like one. So நம்ம சைல்ட்ஹுட்டா இருக்கப்ப நம்மளுக்கு வந்து தோணும் லைக் நிறைய ரோல் மாடல்ஸ் அண்ட் லைக் அப்சர்வேஷனை நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து லைக் வி ஹாவ் லாட் ஆஃப் தாட்ஸ், அண்ட் அந்த அவுட் சைட்ல இருக்கவங்களோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பார்த்து லைக் வி ஃபீல் லைக் நம்மளும் வந்து அதே மாதிரி பண்ணணும், அப்போ வந்து நமக்கும் அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ டு யூ ஹேவ் எனி எக்ஸாம்பிள் ஃபார் தட், லைக் இன்ஸ்பயர் லைக் we need to do that, so we might get that power kind of. The example what you have quoted is applicable for everyone, I guess. Yes. So the next one, like if outside sources எல்லாம் பார்த்தாச்சு, then like within us. So power can also felt within the sources within us. So we feel our self worth and self potential, and இப்போ நமக்கே சில டேலண்ட்ஸ்லாம் இருக்கும், நம்ம வந்து நம்மளே நம்ம வந்து பில்ட் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளோட இம்பல்சஸ் எல்லாமே வந்து அந்த பவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து உள்ள கொண்டு வரும். ஸோ இஃப் வி ட்ரஸ்ட் அவர் டேலண்ட், நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன, நம்மளோட ஒரு நம்மளால இது முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு இருக்கப்போ வந்து வி ஆட்டோமேட்டிக்கலி கெட் தட் பவர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், பீப்புள் டூ த திங்ஸ் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு ஹாவ் இம்பேக்ட் ஆன் அதர்ஸ். ஸோ நமக்கு பீப்புள்ஸ் வந்து அந்த பவர் வந்து எப்போ எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தர் மேலே இம்பேக்ட் பண்றப்போ. ஸோ like it may be either knowledge or like any like interesting facts or like something like which is like useful for society or எதா இருந்தாலும், ஸோ அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து இம்பேக்ட் பண்றதுக்காக இப்போ வந்து லைக் மோட்டிவேஷன் டாக்ஸ் எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து அவங்க வந்து அந்த ஒரு பவர்ல இருந்து ஸோ அவங்க வந்து இன்னொருத்தருக்கு மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் டாக்ஸை கேட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் வருது அப்படிங்கிறது தான் வந்து லைக் அப்படி வந்து சேஞ்ச் ஆகிறப்போ தே ஃபீல் தட் பவர். ஸோ ஓகே, லைக் from our motivational quotes and our speak like நம்ம பேசுறத பார்த்து, so they are getting motivated, so they will feel that okay we need to get that power. So like அப்போ வந்து அவங்களுக்கு வந்து that need of power will come. So people do things as members of organizations to have an impact on others. So the same ஒரு இண்டிவிஜுவல் செட்டப்ல இருந்து ஸோ ஆர்கனைசேஷனுக்கு வரப்போ வந்து ஸோ ஒரு லீடர் இருக்காரு, அவங்க லீடர் வந்து கீழே இருக்க அவங்களோட ஜூனியர்ஸ் அவங்க எல்லாரையுமே வந்து எப்படி லீட் பண்ணி ஸோ அந்த ஒரு ஆர்கனைசேஷனை வந்து எப்படி இம்பாக்ட் பண்றாரு, ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் வந்து ஜென்ரலா வந்து மோட்டிவ் வந்து நம்ம பவர் மோட்டிவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர்? லைக் ரிவார்ட் பவர். ஸோ ரிவார்ட் பவர்ஸ்னா எப்படி? த எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ் பை கிவிங் தெம் சம்திங் வேல்யூ. ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கான ரிவார்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டாகுக்கு வந்து ஸோ சேம் போய் பால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால், ஸோ பால் எடுத்துட்டு வந்தால் ஐ வில் கிவ் சம் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைக் வி ஹேவ் த எபிலிட்டி டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். ஸோ நம்ம ஒரு வேல்யூபிளான ஒரு ரிவார்டு கொடுக்குறப்போ வி ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ். ஸோ அந்த பவர் நமக்கு இருக்கிறது தான் வந்து ரிவார்ட் பவர் அப்படின்னு, அந்த ரிவார்ட் கொடுக்குற பவர் இருக்கிறது தான் வந்து ரிவார்ட் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோவர்சிவ் பவர் அப்படிங்கிறது ஸோ த ஆப்போசிட் ஆஃப் ரிவார்ட் பவர். ஸோ கிவிங் த பனிஷ்மெண்ட். ஸோ ஒருத்தரை வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ பை கிவிங் பனிஷ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து மார்க் கம்மியாக எடுத்துட்டாங்கன்னா, ஸோ பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்கிறதோ ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு அடிக்கிறதோ அப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ லைக் கிவிங் அ பனிஷ்மெண்ட். ஸோ கிளாஸ் விட்டு வெளியே நிற்க வைக்கிறப்போ லைக் they get that punishment and they just influence to become a like getting good marks in the next exam or something. So how the power works means inga vandu and the teacher vandu they have the coercive power to give the punishment and threat of punishment. So avangala bayamurthi like adi uluvom அப்படிங்கிறதுக்காகவே வந்து அடுத்த எக்ஸாம்ல வந்து நல்லா படிப்பாங்க. So next one is legitimate power. So that's power derived from person's formal position or title. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைக் ஆர்மி மேன் அண்ட் போலீஸ் அவங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து போலீஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பயம் அவங்க எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நார்மலாக அவங்களோட பொசிஷன் அந்த டைட்டிலுக்காகவே வந்து தே ஹாவ் தட் பவர். ஸோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ போலீஸோட ஒரு ஆட்டிடியூடே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் லைக் தே ஹோல்ட் தட் பவர் லைக் டு லைக் கீப் எவ்ரி திங் சேஃப் அண்ட் லைக் அந்த ஒரு காஷியஸான ஒரு மைண்ட் செட் அண்ட் எல்லாமே பார்க்குறப்ப அவங்களோட ஆட்டிடியூடே வந்து லைக் இட் எக்ஸ்பிரஸ் தேர் பவர். So any other example for legitimate power? Like ஒரு பொசிஷன் ஒரு டைட்டிலே வந்து ஒரு அவங்களோட பவரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி. Satish, can I give an example? Please bro. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிரெடிட் கார்டு தெரியுங்களா? கிரெடிட் கார்டு நீங்க உங்களுக்கு வந்து ரிவார்டு பாயிண்ட்ஸ்ன்னு கொடுப்பாங்க. You spend more, you will get reward points. Okay. சரிங்களா? So that is reward power அது ஆக்சுவலா. So you will get நீங்க வந்து you are tend to spend more. Okay. So அது ஒரு உங்களுக்கு வந்து ஆசையை உண்டு பண்றது, giving more rewards அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்டும் காம்படிட்டிவா கொடுப்பாங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அதுலயே வந்து இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னொன்னு வந்து பனிஷ்மெண்ட்னா இப்போ இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் பே த கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆன் டைம் யூ வில் கெட் பனிஷ்ட். சரிங்களா? ஸோ இதே தான். ஸோ இஃப் யூ ஸ்பெண்ட் மோர் யூ கெட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, whereas if you don't as per their norms, if you don't pay the you will get punished. Okay, you get a fine, exorbitant fine வரும். Third வந்து நீங்க சொன்ன மாதிரி இதே கிரெடிட் கார்டை they have ஒரு ஹை ராயல்டி கிரெடிட் கார்டு டைனர்ஸ் கிளப் அது மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ இதே ஒரே இதுதான். ஸோ எல்லாமே அந்த கிரெடிட் கார்டு தான். ஸோ ஓகே, ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஹவ் வி யூஸ் இட் சேஞ்சஸ். ஸோ எப்படின்னு தெரியல, பட் யூ கேன் ரிலேட் டு திஸ். ஸோ ஒரே கிரெடிட் கார்டை வந்து ஒவ்வொருத்தர் யூசேஜை பொறுத்து the difference is there. So if you are using it properly, you will get reward points. If you are not using it properly, you will get a punishment. And if you are நல்ல பயங்கரமா யூஸ் பண்ணீங்கன்னா you will get a diners club card. அதாவது நீங்க சொன்ன மாதிரி தேர்ட் இது சொன்னீங்க இல்லையா, லெஜிட்டிமேட்னா you will get, நீங்க அது போக போக பாத்தீங்கன்னா if you are using it much better na your credit limit will get increased and you will be, உங்களுக்கு பாத்தீங்கன்னா லான்ச்ல நீங்க ஃப்ரீ பாஸ் கொடுப்பாங்க and you are eligible for so many tickets, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி it will be legitimate.
எல்லாமே ஒரே இதுதான். பட் கார்டு ஹோல்ட் பண்ணிருக்கோம், அந்த கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலே they feel that power, like okay இந்த ஆமா ஆமா. சோ யூ வில் பி ஆமா அவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஷாப்பிங்லயே பாத்தீங்கன்னா டைனர்ஸ் கிளப் கார்டு ஹோல்டர்ஸ் கேன் கம் ஃபார்வர்ட் அப்படின்வாங்க. ஸோ தட் யூ வில் கெட் மோர் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ யூ வில் பி லெஜிட்டிமேட். ஸோ I just thought an example. I don't know how it will fit into, but just example. Yeah, fine, bro. Thank you so much. And the same reference power adhe marida. So the power based on person's likability, charisma, and personal connection. So ingedam like celebrities and like people like who are like more of a social connections avanga vandu so avangala vandu pidikum abingiradunale vandu like they know like நிறைய சொல்லிட்டே போலாம், like ரஜினிகாந்த், இளையராஜா, like lot of people like generational like they avangala and likability-காகவே like they just have that power. So that charisma and personal connection, so adukagave they have that referent power with along with them. So expert power abingiradhu, so power derived from person's knowledge, skills and expertise. So நம்ம நிறைய பார்த்துருப்போம் like that power. இப்போ லைக் நீங்க நிறைய ஏஎஸ்எம்ஆர்லாம் பார்ப்பீங்கன்னா தெரியும். லைக் இப்போ லைக் ஈவன் இப்போ மென் அப்படின்னாலே போயிட்டு இப்போ இந்த ஜேசிபி இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணதுன்னா நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? Come again? Sorry? Come again? I don't understand. No, like men usually just go with the like from the childhood la irundhu இந்த like JCB work பண்றது இதெல்லாம் பார்த்தா இந்த ASMR மாதிரி ஜஸ்ட் அதை வந்து like வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. Yeah. Truly access. So that way the expert power அப்படிங்கறதா like that JCB operator have that expert power, like the power derived from that அவங்களோட skill and expertise வந்து like particular area வந்து they become very expert. Like we'll be just watching, but like yeah, they just do it with ease, without ease. Like any example for expert power, like even teachers and lot of people like நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம் expert powerக்கு. So next one is informational power. So informational power, the ability to influence others by having access to and controlling information. So இப்போ நம்ம ஒர்க் பிளேஸ்லயே இருக்கோம், ஒர்க் பிளேஸ்ல இருக்கவங்க வந்து ஸோ நமக்கு கீழே ஒரு PA பர்சனல் செக்ரட்டரி ஆர் சம்ஒன் இருக்காங்கன்னா ஸோ தே நோ த ஒர்க் ஃப்ளோ அண்ட் லைக் வாட் எல்ஸ் லைக் வி டூ. ஸோ இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் இருக்காங்கன்னா மினிஸ்டர் கம்பேர் பண்றப்போ மினிஸ்டரோட PA ஹேஸ் தேர் ஈக்குவல் பவர். ஸோ PA கிட்ட கேட்டுதான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் they have the informational power. So they have that ability to like influence others with that access. So அந்த மினிஸ்டரோட ஒரு ப்ரோக்ராமா இருக்கட்டும், மேனேஜிங்கா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுனாலதான் they have that power. So next slide, sir. So in the power sources nala vandu like what are all the fears they will be getting. So what 5 components of fear they are just telling like because of the like power. So fear of augmentation of one's power source. So fearing that you will gain more influence and authority. இப்போ நமக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இப்போ திடீர்னு வந்து டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து உங்களை வந்து பெரிய ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சுட்டு நிறைய ஒரு லைக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்து மொத்தமாக நீங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு எதுக்கு இவ்வளோலாம் கொடுத்தீங்க, எனக்கு எதுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு லைக் வி ஃபீல் லைக் நமக்கு அந்த பவர் கிடைக்கிறப்பவே நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ண போகிறோம், நம்ம வந்து எப்படி அதை வந்து மேக்கப் பண்ணி எப்படி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், அந்த பொசிஷனுக்கு நம்ம வந்து டிசர்விங்கா அப்படிங்கிற ஒரு ஃபியர் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் த ஃபியர் ஆஃப் லாஸ் ஆஃப் ஒன்ஸ் பவர் சோர்ஸ். ஸோ நமக்கு வந்து அந்த நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற வந்து ஒரு பவர் ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ நம்ம கையில் ஒரு பவர் இருக்கு பட் அதை வந்து லாஸ் பண்ணிடுவோங்கிற ஒரு ஃபியர் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் தேர் மென்ஷனிங். ஸோ ஃபியர் ஆஃப் எக்ஸர்ட்டிங் பவர், த ஃபியரிங் டு யூஸ் த அத்தாரிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் டு ஆல்ரெடி பொசஸ். நமக்கு ஆல்ரெடி இருக்க பவரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து யோசிப்போம்.
இப்போ வந்து நமக்கு ஒரு ஒரு லைக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஒரு சானிட்டி ஒர்க்கர் இருக்காங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து லைக் வி ஹாவ் த பவர்னு சொல்லிட்டு லைக் வி கேனாட் மேக் தெம் டூ ஆல் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ லைக் நமக்கிட்ட இருக்கிற அத்தாரிட்டி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸை வந்து லைக் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யோசிப்போம். ஸோ ஒரு எல்டர்லி பீப்புள் வந்து செக்யூரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் லைக் ஓகே லைக் ஒரு கஷ்டமான டாஸ்க்கை வந்து அவங்கள்ட்ட கொடுக்காம லைக் வி ஜஸ்ட் நம்ம அத்தாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண வைக்கலாம். பட் ஸ்டில் லைக் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர் இருக்கும், நம்மள வந்து ஒரு கொஸ்டின் பண்ணிக்குவோம். ஸோ தென் ஃபியர் ஆஃப் கவுண்டர் ப்ரோசஸ் ஆஃப் அதர்ஸ், ஃபியரிங் தட் அதர்ஸ் வில் ரெசிஸ்ட், சேலஞ்ச் அண்ட் அண்டர்மைன் யுவர் அத்தாரிட்டி. ஸோ நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு நம்மளோட ஜூனியர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல எக்யூப் ஆயிட்டு இப்போ ஜென்சி அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து லைக் ஒரு ஃப்ரெஷர்ஸா வரவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸல்டா இருப்பாங்க லைக் சோசியல் மீடியால இருந்து. ஸோ அவங்க வந்து டெக்னிக்கல் வைஸா ரொம்ப ஸ்ட்ராங்கா வருவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ நம்மள வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு அவங்க வந்து முன்னாடி வந்துருவாங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ ஏஐ இருக்கப்பவே நம்ம வந்து நிறைய டிபேட்ஸ் வைக்கிறோம். ஸோ ஏஐ வந்து ஃபியூச்சர்ல வந்து ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஃபியர், நம்ம ஒரு டிபேட் நமக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ எனி அதர் எக்ஸாம்பிள் லைக் டு கவுண்டர் பார்ட் யுவர் பவர்? Okay, then fear of one's power behavior failing. So ஒருத்தரோட பவர் வந்து லைக் அந்த ஃபியர் என்ன ஆகும்னா லைக் நம்மளோட ஒரு பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது நினைக்கிறப்ப வி ஃபீல் லைக் வி மைட் லாஸ் இட் ஆர் நாட். லைக் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், பட் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணவே இல்லை, லைக் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ற அந்த கமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிறப்ப வி ஃபீல் நம்மளோட பவர் வந்து அந்த பிஹேவியர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபியர் தட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பவர். ஸோ அந்த பவர் கையில் இருக்கிறப்போ வாட் ஆல் த ஃபியர் வி எக்ஸிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ அந்த நீட் ஆஃப் பவரை வந்து என்னென்னலாம் மோட்டிவேட் பண்ணுது. ஸோ அந்த நீட் ஆஃப் பவர் வந்து விச் ஃபேக்டர்ஸ் மோட்டிவேட். ஸோ கண்ட்ரோல் பாசிபிலிட்டி டு கண்ட்ரோல் அதர் பீப்புள். ஸோ நமக்கு வந்து அந்த கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி நம்ம கையில் இருக்கு அப்படிங்கிறதுனாலே வந்து தட் மோட்டிவேட்ஸ், தட் ஃபேக்ட் மோட்டிவேட்ஸ் அஸ் டு கெட் தட் பவர். ஸோ ஓகே லைக் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், லைக் நம்ம வந்து அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கப்போ வி கெட் மோட்டிவேட்டட். ஸோ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தி சேம் ஆஸ் ஐ செட், நம்மளால ஒரு 4 பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், நமக்கு இருக்க நாலேஜ் வந்து 4 பேருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அப்படின்னு இருக்கப்போ வி கெட் மோட்டிவேட்டட் அண்ட் டேக் தட் பவர். So status recognition. So we just recognize our own status. So like the reputation is on ladida. So like we just recognize our status and reputation. So in the drive theory முன்னாடியே பார்த்தோம். So how the drive happens, like நமக்கு அந்த drive வரப்ப arousal வரப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பவரோட drive வரப்போ நம்ம வந்து எப்படி அதை டீல் பண்ணணும், லைக் இந்த ஹை நீட் ஆஃப் பவர் இருக்கப்போ வந்து how to deal with this. So what they will do is career development. லைக் நம்ம ஒருத்தர் வந்து அவரால் கேபபிளா அதை வந்து பவரை யூஸ் பண்ணி அவரால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா they hire lot of new peoples and லைக் அவங்களோட பாப்புலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட எஃபிஷியன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் அந்த பவர்ல இருக்கவங்க வந்து கீழே இருக்கவங்க வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு கிரைசிஸ் இருக்கு, ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஆர்எல்ஸ் ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஸோ லைக் தே ஜஸ்ட் கிவ் த ஃப்ரீடம் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ யார் வேணாலும் இப்போ வந்து ஒப்பீனியன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஒரு பெஸ்டான ஒரு இதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தே அசைன் மல்டிபிள் டாஸ்க். ஸோ அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மல்டிபிள் டாஸ்க் அசைன் பண்ணி தே ஒர்க் ஃபார் தே பொட்டன்ஷியல். ஸோ அந்த ஒரு பொட்டன்ஷியலை ரீச் பண்ற வரைக்கும் தே ஜஸ்ட் கிவ் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லைக் ஆக்ஷன்ஸ் டு கெட் த நீட் தட் பவர். ஸோ தென் don't assign a task directly to their subordinates. So அவங்களோட subordinate டைரக்டா அவங்களோட டாஸ்க்கை வந்து அசைன் பண்ண மாட்டாங்க. Then allow them to influence you and show the reaction. So ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ, ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் வரப்போ we allow them to influence us. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்கும், பட் அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் தட் டைம் லைக் வி ஜஸ்ட் லைக் அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வி ஜஸ்ட் கவுண்டர் பார்ட்டு
ஒரு ரியாக்ஷன். நம்மளோட பவரை பத்தியே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு காமிக்கலா நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்போம், பட் அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு தென் வி ஜஸ்ட் ரியாக்ட் டு தட். ஸோ டைரக்ட் பவர் கேம்ஸ் இன்டு கன்ஸ்ட்ரக்டிவ் ஏரியா. ஸோ அவங்க சொல்ற கிரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம வந்து எடுத்துக்கிறது. தென் டெவலப் யுவர் ஓன் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். ஸோ லைக் அவங்களோட ஓன் மேனேஜ்மெண்ட், அவங்களோட வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பவர்ல இருக்கப்பதான் வந்து தே எமர்ஜ் தி ஸ்ட்ராங் லீடர்ஸ். ஸோ பேயிங் அட்டென்ஷன் டு தெம், டோன்ட் இக்னோர் டு தேர் ஐடியாஸ் அண்ட் ஆக்ஷன். ஸோ இந்த நீட் பவர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஸோ தே நீட் டு கிவ் அட்டென்ஷன் டு அதர் பீப்புள். ஸோ அவங்களோட ஜூனியர்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே அட்டென்ஷன் கொடுக்குறப்பதான். ஸோ தே பீயிங் அட்டென்டிவ் இஸ் த ஒன்லி வே டு கேரி ஓவர் தட் பவர். ஸோ எனி அதர் எக்ஸாம்பிள் லைக் அந்த பவரை வந்து எப்படி டீல் பண்ணலாம்? ஸோ உங்க கையில வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ ஹவு யூ கேன் டீல் apart from this? So any real life example? It's not a direct example, Satish sir. No. Okay. I'll give an example again from organization. Now நாங்க ஆபீஸ்ல இருக்கும்போது நீங்க டாட்டட் லைன் ரிப்போர்ட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்க? The idea of dotted line reporting. For example, when yes, you report to one person, but you report administratively to one person, but functionally to a different person. When this happens, there is usually a power struggle. Your administrative boss will want you to report at 9 o'clock, but your functional boss works in the night shift. So he wants you to report at 12 o'clock and leave only at 9 o'clock in the night. So one of the motivators for this, how to manage this need for power, it requires from our psychology perspective, it requires negotiation. It requires an understanding of how each of these leaders function. As you mentioned, for some people, career development or even power at the office means increasing the number of people managed by them. Not only the number, but dictating how those people should operate. So we encounter this in organizations in dotted line reporting, where the person, and I myself have also been in a dotted line reporting situation. So it requires negotiation, it requires understanding of the ego, it requires some degree of conflict management in order to deal with this drive. So in order to please two people, eventually it is not possible to please two. You will end up pleasing one or the other. But in many cases, to manage such dotted line relationships requires an understanding of both these people. This is one of the ways to deal with the power drive. Thank you. And I just want to quote an example. So say like that, it's about the politics. So when Jayalalitha was jailed, 3 times OPS have been nominated as a CM, a temporary CM. But again, then he was not able to take up the leadership. But only once after Jayalalitha's death, EPS was nominated as a CM. So in today's position, there are more supportive to EPS than the OPS. So OPS have failed to take up the leadership and skills and the managing the things. So EPS had taken over his position once he got the things and he is in the power. Where the BJP is okay and had an acceptance to alliance with
CADMK, that is with EPS. So they did not go to OPS, they came to EPS. So that is what the leadership, the skills, the management, how we take it up, that's the power. Thank you. Yes, sir. Thank you, sir. And next is next slide, sir. Characteristics of healthy needs of power. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு பவர் நீட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு பர்சனுக்கு வந்து எப்படி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இப்போ சார் சொன்ன மாதிரி தே ஹாவ் தேர் லீடர்ஷிப் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு பவர் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ தே லைக்லி டு பி இன் சார்ஜ். ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே ஸோ லைக் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தே நோ. ஸோ லைக் தே லைக் டு பி இன் சார்ஜ் அண்ட் like they balance their both and strength and weakness. So since they know to be ineffective, so அவங்களோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களால என்ன கேப்பபிள், ஸோ அவங்களால என்ன இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வர முடியுங்கிறது தெரியும். ஸோ தென் தே ஸ்ட்ரைவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த அதர்ஸ். ஸோ அந்த ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கப்போ வந்து தே கேன் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர் பீப்புள்ஸ் ஆஸ் வெல். ஸோ இந்த ஹையர் பவர் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இந்த நீட் ஃபார் பவர் அதிகமாக இருக்கவங்களுக்கு வந்து தே என்ஜாய் த காம்படிஷன். ஸோ as I said, they tend to compare their performances. So they want to be a step ahead of all. So அப்படி இருக்கப்போ வந்து they enjoy the little competition, even like friendly competition அதா இருக்கும். But they just set and like ஒரு benchmark set பண்ணி then they wanted to break that. So அந்த ஒரு ஹை பவர்ல இருக்கவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. So they do enjoy the prestige. So ஒரு அவங்களோட ஆக்சுவல் ஜாப்ல வந்து தே ஹாவ் தட் லைக் ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கும், லைக் வி ஆர் இன் த பவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் நாட் ஒரு பேட் திங் கிடையாது, ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கிடையாது. பட் ஸ்டில் தே வேல்யூ தேர் பொசிஷன், ஸோ தே வேல்யூ தேர் பவர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். So we saw the motives and like how we are measuring the motives. So லைக் ஆரம்பில் நம்ம நிறைய பார்த்துட்டோம், லைக் மெஷர்மெண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ். டைரக்ட் மெத்தட்ல லைக் வி ஆர் ஜஸ்ட் அந்த பிரைமரி சோர்ஸ் அந்த பர்சன் கிட்ட இருந்து அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ இட் வில் பி டன் வித் கொஸ்டினர்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஸ்கெடியூல்ஸ் அண்ட் லைக் செக்லிஸ்ட் அண்ட் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே. ஸோ டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். தென் from that question and like we just get to know their motives. So like directா நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணி தென் from the primary source then அவங்களோட பிஹேவியர் பேஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களோட மோட்டிவ் என்ன அப்படிங்கறத வந்து we can measure. So indirect methodல what happens, so the subject is exposed to fairly ambiguous situations. So ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு சிச்சுவேஷனை வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்து லைக் வி மேக் தெம் ஆன்சர் ஃபார் தட். ஸோ இன் தட் டைம் வாட் ஹேப்பன்ஸ் லைக் அவங்களோட ஆன்சர்லேருந்து வி கேன் கெட் த க்ளூ. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொடுக்குறப்போ தே டென்ட் டு ஆன்சர் ஃப்ரம் தேர் மோட்டிவ்ஸ். ஸோ இட் ஜஸ்ட் ஸ்டிமுலேட் தேர் மோட்டிவ்ஸ் அண்ட் மேக் தெம் ஆன்சர் டு தேர் மோட்டிவ். ஸோ அவங்களோட மோட்டிவ் மூலிமா அவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவே இல்லாமல் ஒரு கொஸ்டின் கேட்குறப்போ இட் ஆட்டோமேட்டிக்லி ட்ரிகர்ஸ் தெம் டு ஆன்சர் த்ரூ தேர் மோட்டிவ். ஸோ லைக் இன்டைரக்ட் மெத்தட்ஸில் தான் நம்ம டெஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ்சாக் இன்ப்ளாட் டெஸ்ட், டாட் டெஸ்ட் அண்ட் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெக்னிக், வேர்ட் அசோசியேஷன் டெக்னிக். இதெல்லாம் லைக் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்ல வந்து லைக் இப்போ ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் போனால் லைக் ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ல வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெக்னிக், ஸோ ஹவு பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி நம்ம வந்து அதை வந்து அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னா ஃபெயிலியர் மேக்ஸ் மீ சேட் அப்படின்னு சொல்றது வந்து தட்ஸ் எ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஸோ அப்படி சொல்றப்போ வந்து வி ஃபெயில். ஸோ ஃபெயிலியர் இஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்சஸ் அப்படின்னு சொல்றோம்னா இட் பிகம்ஸ் அ பாசிட்டிவ். ஸோ நம்மளோட மோட்டிவ் எப்படி இருக்கு அப்படிங்கறத, நம்ம ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ல போறோமா ஆர்எல்ஸ் நெகட்டிவான அப்ரோச்ல போறோமா அப்படிங்கறத வந்து நம்மளோட மோட்டிவ் அப்படிங்கறத வந்து இதுல இருந்தா நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். Then experimental method, we have a hypothesis and in a control condition, like we just make we just do the experiment and we come to a conclusion. So இப்போ
ஹை பவர்ல இருக்கப்போ வந்து இந்த ஆங்கர் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்போதசிஸ் நம்ம வைப்போம். ஹை பவர் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் த ஆங்கர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அஃபீஷியலுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹைப்போதசிஸ் வைக்கிறோம். அது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி we can measure. So next slide, sir. So measurement of social motives, like normal motives measure பண்ணோம், and social motives வந்து எப்படி measure பண்ணலாம் அப்படிங்கிறது. So projective test. So these tests are based on that idea how people will read their own feelings. So ambiguous materials நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான். So that indirect method யூஸ் பண்றது தான் வந்து projective testலயே வரும். So personality questionnaires. So இதுல வந்து different type of questions இருக்கும், but இதுல வந்து ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின்ஸா இருக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்க வந்து எப்படி வந்து நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க. ஸோ இஃப் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் ஒர்க் பிளேஸ், ஹவ் யூ வில் ஓவர் கம் திஸ். ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த இடத்த வந்து நீங்க எப்படி வந்து மேனேஜ் பண்ணுவீங்க ஒரு மேக்கப் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட பிஹேவியர் அந்த சிச்சுவேஷன் பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல வந்து அவங்க எப்படி வந்து அவங்களோட மோட்டிவ் இருக்கு, ஸோ அதை வந்து எப்படி அந்த சொசைட்டில வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பர்சனாலிட்டி கொஸ்டினர்ஸ். அண்ட் அப்சர்வேஷன் மெத்தட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்து தென் வி ஜஸ்ட் அப்சர்வ் த பர்சன்ஸ் ஆக்ஷன். அந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்க எப்படி வந்து ஆக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து டைரக்டா நம்ம அப்சர்வ் பண்றதே வந்து மோட்டிவ்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்ல ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க எப்படி வந்து ஆக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது, அவங்களோட மோட்டிவ்ஸ் எப்படி இருக்கு, ஸோ அந்த மோட்டிவ்ஸ்னால அவங்களோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். So next slide, sir. We only have 2 slides more, and like yeah, we just finish it up within 5 or 10 minutes maximum. So next, frustration and conflict. So இப்போ நம்ம 3 நீட் பார்த்தோம். ஸோ affiliation, achievement and power. So we have that motivation and achievementக்கான need and process எல்லாமே நடக்கும். பட் லைக் வேர் த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ விரக்தி அடைஞ்சு நம்ம இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்போ வரும்னா, அந்த நீட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறப்போ, ஆர்எல்ஸ் ஒரு அஃபிலியேஷன் கிடைக்காம இருக்கப்போ, ஆர்எல்ஸ் நமக்கு அந்த பவர் வந்து நம்ம கையில் இல்லாமல் நம்ம வந்து ஒரு லெஸ்ஸர் பவராக நம்ம இருக்கப்போ, லைக் வி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஆர்எல்ஸ் நமக்கு ஒரு கோல் நம்ம வந்து டிசைரபிளா நம்ம ஒரு கோல் நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம், அந்த கோலை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவோம். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ரொடியூஸ், நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், நம்மளோட எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ரம் ஆங்கர்ல இருந்து நம்மளோட லைக் நம்மளோட டோட்டல் எமோஷன்ஸுமே வந்து அன்ஸ்டேபிளா மாறிடும். ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து usually it leads to aggression அப்படின்னு டாலர் அண்ட் மில்லர் ஹைப்போதசிஸ்ல வந்து சொல்றாங்க. ஸோ anyone can say like most frustrated moment of yours, like இந்த ஒரு moment வந்துச்சுன்னா like இந்த ஒரு moment like I get most frustrated. anyone யாருமே frustrate ஆனதே இல்லையா இது வரைக்கும்? It mainly depends upon the relationship. So say like you cannot give up your parents, you cannot let your wife go out. So you have to handle both on a function things or something like that. So you're in a frustration that you're in a situation to invite your parents to your home. At the same time, you have to handle your wife. So most of them should have been experienced, I guess. So the most frustrated. Yeah, in office, we have ideas, we get another opportunity, your own interest by driving or something, or going to movie. You have options more. But in this situation, you don't have any option. Today's the marriage, my parents are coming, staying in our home for couple of days or a week. So how you handle, how you frustrate, and how you manage with both the things. Extremely you're in a frustration. You cannot say no for both the sides. So I completely believe that this is the best frustration, complete frustration
that I have experienced in my life. That's good. So thank you for just giving that. And like frustration kind of sources and like what are the sources of frustration? Like environmental forces, personal factors, and conflict between different motives. So environmental forcesனால எப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்? லைக் இப்போ பாய்ஸ்லாம் வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும், இல்லைன்னா கோவா ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு ஸ்கூல் டைம்லேருந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் ஈவன் எல்லாம் மேரேஜ்லாம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு கூட எல்லாம் வீட்டில எல்லாம் சொல்லிட்டு ஜஸ்ட் பிளான் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த டைமில் ஃப்ளைட் வந்து ஒரு வெதர் ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ ஃப்ளைட்ஸ் வந்து டிலே ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளைட் போகாது, லைக் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஈஸிலி தி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ ஒரு என்விரான்மெண்டல் ஃபோர்ஸஸ்னால வந்து தி கெட் ஈஸிலி ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஸோ அவங்களோட பிளான் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிறப்போ ஸோ they don't achieve their goal. So அந்த கோல் அச்சீவ் ஆகாததுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டரா வர ஃபோர்ஸஸ் வந்து ஃபேக்டரா வரப்போ they get easily frustrated. So personal factors, as Naveen sir told, like even relationships, like marriage and all the things, like personal factors ஆல வந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஸோ லைக் லைக் முன்ன நம்ம பார்த்தோம் லைக் சைபர் அதில் பார்த்தோம். ஸோ லைக் நம்ம பேசிட்டே இருக்க ஒரு ஆள் வந்து கோஸ்டிங் பண்ணுறாங்க, ஆர்எல்ஸ் நம்மளுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ லைக் ஈஸிலி கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன் த ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ். ஸோ டூ டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ டூ டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ்மே வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாமல் இன் பிட்வீனில் இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட் தான் வந்து ஸோ எய்தர் திஸ் ஆர் தட். இப்போ சார் சொன்ன மாதிரி லைக் எய்தர் லைக் பேரண்ட் ஆர் லைக் த பார்ட்னர். ஸோ ரெண்டு சைட்லையுமே பண்ண முடியாமல் இருக்க அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் வந்து டூ டிஃப்ரெண்ட் மோட்டிவ்ஸ். ஸோ டு ஸ்டாண்ட் வித் திஸ் சைட், ஸோ டு ஸ்டாண்ட் வித் தட் சைட். ஸோ இன் பிட்வீனில் இருக்க ஒரு கான்ஃப்ளிக்ட் கெட்ஸ் த ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். Satish. Yeah, please. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா, ஆஃபீஸில் வந்து two colleagues are there. So one gets a good rating, whereas the other guy gets a normal rating, whereas he has performed well. அப்படின்னும் போது the frustration comes in. Correct. So conflict also comes in between these colleagues. Okay. So rendu perum buddies, but still because he has done well, that guy has not done well. Still, because the favorism chips in, and that guy gets a good rating. Okay. No, both of them know that. Okay. Still, appo வந்து conflict இன்னும் அதிகமா இருக்கும், and frustration also will be higher. And further to that, that guy comes in and say, if he comes in and irritates him, அப்போ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் ஃபேக்டர், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மாதிரி. ஸோ he is not he will be calm somehow, but this guy comes and irritates him. என்னப்பா உன்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ at that point of time என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிரும். Further to this, இப்போ என்ன ஆகும்னா பர்சனல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈவன் செல்ஃப் மோட்டிவேஷன் வில் ஆல்சோ கம் டவுன். அண்ட் அதர் மோட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் திஸ் ரேட்டிங், அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் he would have planned something else, like வேற ஏதாவது லோன், I mean for a higher growth he would have expected, and அந்த மோட்டிவும் வந்து இதனால எஃபெக்ட் ஆயிரும். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிக்கலாம். Good example. But I just wanted to add. So in office you said that he had a good rating, I had a less rating, though I have worked hard. But you have the second option of for the next time I'll work hard, I'll get the best rating. You list out what all he achieved, so you are going to achieve better than him. You got a second option, so you can work towards that. So when I get for you work hard and you get a better rating for the next time. For example, I'm saying that. But once you had a big issue and mess up with this family, just imagine for the next function, would you really think to invite your parents or you invite your partner? So that session already we have faced a lot of issues. So do we really want to invite our parents, or let's just ignore them? So that is what this frustration works there. So yeah,
That's my point. Yeah, but what Sulaiman sir said is like at the moment of frustration he was mentioning office setup like at that moment, like when he get the rating, how he gets frustrated. His example is also good. அது நான் கான்ட்ராடிக்டா சொல்லல, பட் this is also one of the example அப்படின்ற மாதிரி தான் I have quoted it just. And even நீங்க சொன்னதுக்கு இப்போ ஒரு மூவி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லைக் இந்த Kamal the Appu character வரப்போ, like when she gets married to that another person. Yeah, that so அந்த famous BGM வரப்போ, like even அவங்க வந்து அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புக்குள்ள அது வலிக்காது அப்படிம்பாங்கல்ல. So I was about to say this example, not this example. So few directors want their content or the message to the social people, as a social message, but someone want to be as a commercial. The directors who want a social message doesn't care about the money, but the commercial people are most investment on their money, and they take movies, direct movies towards money or commercial hit. So when the directors who give a social message, the life fact, they are really like frustrated. Say for example that that father and daughter, Thangameengal, that director was really frustrated on this stage. So I can just relate that example. So apart from Tamil movies, if you see the Malayalam movies, it is a little bit better than the Tamil movies. So, but they are not frustrated. But in Tamil industry, they are frustrated. Who are taking like movies like Thangameengal. Even the same director that in the movie Peranbu also like he deals with that the women, the girl child, and like he just get frustrated with her activities and like the inability to like do all the things and like, all that. Thank you. Yeah, then frustration, and the next one is conflict. So how the conflict happens, like two contradictory needs and motives, and ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு கான்ட்ராடிக்டான ஒரு நீட்ஸ் நமக்கு வரப்போ, ஆர்எல்ஸ் ரெண்டு மோட்டிவ்ஸ் வரப்போ, ஹவு த கான்ஃப்ளிக்ட் ஹேப்பன்ஸ் வித்தின் அஸ். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத 3 டைப்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ரோச் கான்ஃப்ளிக்ட், அண்ட் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட், அண்ட் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். ஸோ அப்ரோச்சுங்கிறப்பே லைக் வி சி தேர் இஸ் 2 பாசிட்டிவ் திங்ஸ், அண்ட் ஒரு 2 பாசிட்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் நடுவில் இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் வந்து நம்ம இதில் வந்து சொல்றாங்க. ஸோ how the 2 positive and desirable alternatives get conflicted. So for example, ஒரே நமக்கு வந்து இப்போ ஒரு 2 இடத்துல நமக்கு புதுசாக வேலை கிடைக்குது, ரெண்டுலேயுமே ஹை பேயிங் ஜாப்ஸ், அண்ட் ஒரே ஃபேவரட் சிட்டிஸில் வந்து 2 கம்பெனிஸில் வந்து நம்மளுக்கு கூப்பிட்றாங்க, 2 ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் தான், பட் லைக் we have a conflict like which we should select or something. லைக் எப்படி நம்ம வந்து எதை வந்து நம்ம செலக்ட் பண்றது, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் 2 பாசிட்டிவ்ஸ்க்கு நடுவில் வர்றது தான் வந்து அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்டன்ஸ். ஸோ தட்ஸ் 2 negatives. ஸோ 2 negative undesirable alternatives. ஸோ 2 நெகட்டிவ் நீட்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ்க்கு நடுவில் வந்து எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டாங்க, பட் அவங்க வந்து கிளாஸ்ல ஃபெயிலும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. So both the negatives, like they have the conflict between the needs and the motives. So கிளாஸுக்கும் வரக்கூடாது, அண்ட் அவங்க வந்து எக்ஸாம்ல ஃபெயிலும் ஆகக்கூடாது. ஸோ ஆர்எல்ஸ் ஹோம்ஒர்க்கும் பண்ணக்கூடாது, ஆர்எல்ஸ் அவங்க ஃபெயிலும் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 2 நெகட்டிவ் கான்ஃப்ளிக்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து அவாய்டன்ஸ்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். So this one is getting attracted and another one is repelled by the same. So ஒரு ஆக்டிவிட்டி வந்து அட்ராக்ட் பண்ணும், the same another ஒரு கான்ஃப்ளிக்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரிப்பல் பண்ணும்.
ஸோ இது வந்து கொஞ்சம் லைக் கம்பேர்ட் டு போத் ஆஃப் தெம் இது கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கான்ஃப்ளிக்ட் அண்ட் லைக் இட் காசஸ் ட்ரபிள்ஸ் ஆஸ் வெல். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்றது வந்து லைக் வி நீட் டு லைக் ஹாவ் தட் மைண்ட் டு செலக்ட் விச் ஹேஸ் டு பி சூசன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறோம், பட் அது வந்து நம்மளோட பேமெண்ட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டு அதை வந்து நம்ம வாங்காம விட்டுருவோம். ஸோ லைக் நமக்கு வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், தென் லைக் அதை அவாய்ட் பண்றதுக்கான ஒரு ரீசனும் இருக்கும். ஸோ த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த அப்ரோச் அண்ட் த அவாய்டன்ஸ். ஸோ லாஸ்ட் 1-2 minutes வந்தாச்சு. இப்போ வச்சு லைக் யூ கேன் ஜஸ்ட் அன்மியூட் அண்ட் tell some examples for that conflict. Yeah, the last one, the conflict against the approach. It's a very good example. Most of them need to face that. We have faced it, and we again need to face it. Say, for example, you have an experience about a light, as you said. You have knowledge about the car. You have knowledge about the the tools, the AI, whatever it is. So just want to share my example. Say like that. I had a fun activity session for 1 hour, which I have been initiated. So I just had. So I have volunteers, and I'm also one among the volunteers. So I told that this would be the title. This would be the first game. This would be the second game. This would be the third game, and this would be the title. The funny titles like Adi Meladi, Balloon Parakade. So these were the titles. So as soon as they have told that you have this, you have to create an agenda. So I've created and sent an email. But it was not exactly accepted by other 4 of the volunteers. They came up with their own suggestions that this one be. So I really accept that what you have told is absolutely true. What is absolutely true? So as you said, it depends upon their mind. Then I told that titles and belongings depends upon yourself. So you guys decide. So that is where I stopped that conflict. So I did not demand that what I have said should be the right one. So that is the place where we can make other volunteers to happily involve to make the session colorful. So I can just completely relate to this example. Thank you. Yeah, even like இப்போ லைக் ஏதாச்சும் ஒரு ஷாப் போறோம்னா கூட ஏதாச்சும் ஒரு ஷோரூம் போறப்போ லைக் வி ஜஸ்ட் கோ, நமக்கு ஏதாச்சும் ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும், லைக் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு போவோம். லைக் அங்கே போயிட்டு ப்ரைஸ் டேக் பார்த்த உடனே லைக் வி ஜஸ்ட் பிகம் ரிப்பலன்ட். ஸோ லைக் அங்கேருந்து ஓகே இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வி ஜஸ்ட் அவாய்ட். ஸோ லைக் வி அப்ரோச் வித் லைக் மோட்டிவ், லைக் இது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் லைக் வி லைக் அண்ட் வி ஜஸ்ட் கோ. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் லைக் ஆஃப்டர் சீயிங் த ப்ரைஸ் டேக் அண்ட் எவ்ரி திங் லைக் வி ஜஸ்ட் ஃபீல் ரிப்பலன்ட் டுவார்ட்ஸ் தட் மோட்டிவ் அண்ட் லைக் வி ஜஸ்ட் அவாய்ட் தட். So that's become a conflict within us itself, like with our like approach and avoidance. So with this, we are completing your social motives lesson 16, and yeah, thank you for each and everyone just being here and listening to, and thank you so much. Thank you. Thank you all. Thank you, Satish.